இங்க என்ன பேஷன் ஜாவா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க? எங்க போறீங்க? எங்க போறீங்க? உங்க மேல நான் எதுக்கு கோபறீங்க? ஊர்க்காரங்க போட மேடை என்னுடைய காலை என்னுடைய பக்கவாத்தியம் என் காலு நான் ஆடுவேன் பாடுவேன் ஓடுவேன் உட்காருவேன் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அது நீங்க ஏன் கேக்குறீங்க? கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? நானும் போனா போதே ஆம்பளை பையன் லட்சம் ஓரளவுக்கு பொறுமையா பேசினா உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசுவீங்க, உங்க நோக்கத்துக்கு நீங்க பேசுவீங்களா? ஆனா இருக்க சரியா போச்சு. இதே வேற பிள்ளையா இருந்தா என்ன கேட்டிருக்கோம்? நம்மட்டாமல நீ சொத்த தெரியா சொல்றதுக்கு அப்படி கேட்டுக்குமா? கேட்டுக்காதா? நான் கேட்க மாட்டேன். ஏன் என்ன ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பெண் இது உனக்கு தேவை யார் அப்படின்னா அது பவதாரி ஒரு பிள்ளை வேணுவாங்க. சரி பேசுறீங்க நானே இதுல லேசா எடுத்து வச்சு விடுங்கிறேன். கரண்டில் அடிப்பட்ட நாய் மாதிரி இப்படி இழுத்துக்கிட்டு கேட்டுங்கிறேன். ஒன்னும் என்னை பேச விடு. உங்களை நான் பேச வேணான்னு சொன்னேன். உனக்கு தான் தொண்டையில அடப்பு விழுந்திருக்கல. அப்புறம் என்ன வரட்டு நாய் ரெண்டு கொங்காச்சிருக்கு இப்ப மவள என்ன விட மாட்டேன். இதுக்கு ஒரு வைத்தியம் இருக்கு. தொண்டை கட்டி இருக்குல்ல, உனக்கு தொண்டை கட்டி இருக்குல்ல, இதுக்கு ஒரு வைத்தியம் இருக்கு. மட்டை மல்லாக்க படு, வாய ஆணு உழந்து படு. பங்காளிகள் பூரா உலக்கை கொண்டு வந்து வாயில குத்துனோம்னா தொண்டை விட்டு சரியாக போயிடும். தெரியுதுல? பொம்பளை பிள்ளை இடிச்சு விட்டேன்னு வந்து குருண மண்டை கொடுத்து கொள்ளுங்கிறேன். ஓட்டப்பான் லண்ட விட்ட மாதிரி ஒன்னும் என்னைய பேச்ச விடல. நான் பேச அப்புறம் ஏதாவது சொல்லிட்டு பாத்துக்க. தாய்மொழி நல்லா இருப்பது தொண்டை சரி பண்ணிட்டு அந்த கத்தி அடிச்சு அமத்துங்கிறல்ல. நானும் சரி அடி கிறுக்கும்ட. எங்க மச்சான் வீரபாண்டி எங்க அமைப்பாளர் இருந்தால் நிற்கிறாரு. காலையில் பெரிய வகை இளைஞர்கள் பூரா கூப்பிட்டு சொல்ல போகிறாங்க, ஏப்பா வீரபாண்டிங்க வாப்பா, நேற்று நாடகம் நல்லா இருந்துச்சு, நேற்று வந்த பிள்ளைய பூரா நல்லா தொழில் பண்ணாங்க, காலை டான்ஸ்கார பிள்ளைய லூசு முடிய கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்ல போகிறாங்க. ஒன்று என்னை பேசுங்க இருச்சு மனுஷரா இருக்கேன். அது இருச்சா அப்புறம் ஏதாவது சொல்லிவிட மாத்துக்கா. நானும் சரி வாயை திறக்கக்கூடாது வாயை திறக்கக்கூடாது பொழுது காலி பிரசவாரில் கத்துன மாதிரி பேசுங்க. ஒன்று பேசுங்க நல்லா பேசு. இல்லை அடிச்ச முகர திரும்பி போகும் பார்த்துக்கா. புள்ளை சென்னை கழுத்தை பெற்று வச்சிருக்காங்க. ஆளு மூச்சு எப்போ பார்த்தாலும் நல்லா இருப்பேங்க பாரு. வாங்குற காசை முடிச்ச உன்ட்ட கொடுக்குற இதில் எடுத்து நீ வைக்கிறியா வைக்கலையா? நீங்க இல்லைன்னா செட்டை தூக்கிட்டு நீ வீட்டு பக்கம் பேசுங்கள். அப்புறம் என்ன நன்றாக பேசுங்க. மக்காளி மூலி முண்டை ஏதாவது ஒன்று வாயில் வரப்போகுது. இப்போ இங்கே பாரு, ஒன்று ஒரு பொம்பளை பிள்ளையா ஒரு இடத்துல அடிச்சு விட மாத்துக்கோ. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். இப்போ என்ன அடிக்கிற நீ? குறுக்க முடியா? நானும் சரி போனா போது பொம்பளை பிள்ளை பார்த்தோம்னா ஆம்பளை பிள்ளை உன் சௌரியத்துக்கு பேசக்கூடாது. கிறுக்கு கழுத பார்த்தாலும் அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? தொண்டை கட்டியிருக்கா காலையில் உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணன் எல்லாம் அண்ணனா போயிடுச்சுக்க சொல்லியிருப்பேன். சரி பரவாயில்ல தம்பி, என் தம்பி மைக்கு சரி சும்மா தான் இருக்குது. அவரை கூட்டிகிட்டு போய் இல்லை அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட ஒரு அல்வா வாங்கி கொடுப்போம். ஆமாம், அந்த திருநெல்வேலி அல்வா வச்சுருக்கேனப்ப அதை வாங்கி சுவரொட்டியில் சத்து நட்டி ஆள் முகரைங்க பார். பொம்பளை பிள்ளை வந்துட்ட ஏதோ பாவ வயிற்று பொழப்புக்கு வந்து ஆடிக்கிட்டு இருக்க, அது நல்லாவே தெரியுது. உன் சூழ்நிலை என்னன்னு எனக்கு புரியுது. நான் எப்பொழுதுமே அடுத்தவங்களுடைய சிரமங்களை பார்த்து வேதனைப்படுறவன். உன் வேதனை என்னன்னு எனக்கு தெரியுது. இங்கே என்ன பண்ணுறேன்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டேன், அதோட சொல்லிட்டேன்னா உனக்கு மரியாதை. என்ன வியாபாரம் பண்ணுற? என்ன வியாபாரம் பண்ற? வியாபாரம் பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன வியாபாரம் பண்ற? தினமும் ஒன்று விற்கிறேன்னா பரவாயில்ல, அதனால ஒன்றும் கிடையாது. நொங்கு என்னப்பா காலையில் உனக்கு ஊத வேண்டியதாண்டி சங்கு. அப்போ நொங்கு வியாபாரம் பார்க்குறீங்க, அப்போ வியாபாரத்தை பார்ப்போமா? வாத்தியார புடிங்க வாத்தியார. மலை மலை அம்மா உன் மேலையா அடிச்சு விட நினைச்சுமா?
வாயாடாது பெரியவங்கள உட்காந்துருக்காங்கல்ல, தாய்மார்கள் உட்காந்துருக்காங்கல்ல, மேடையில் நாகரிகமாக தொழில் பண்ணணும், நாகரிகமாக ஆடணும். பசங்க வேற உட்காந்துருக்காங்க. நீ பாட்டுக்க வாயை பக்கத்தில் கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு மூடு வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா டீசெண்டாக ஆடணும். நான் என்ன பண்ணேன்? வாயை பக்கத்தில் கொண்டு வரக்கூடாது, டீசெண்டாக ஆடு. இது என்ன சினிமாவா? சொல்லிக்கிட்டு வாயை பக்கத்தில் கொண்டு வராது, பக்கத்தில் கொண்டு வரேன்னா அப்புறம் எதுக்கு மசத்துக்கு பக்கத்தில் கொண்டு வர? எங்க போறீங்க? என்ன எங்க போறீங்க? ஏ எப்படி தெரியுது? என்கிட்ட காமிச்ச மாதிரி மக்கள்கிட்ட அந்த வாயை காட்டு, சும்மா காட்டுமா. எங்கள் அப்பா சேகரப்பா ஆசைப்படுறாரு. அத்தா நல்லா பார்த்துக்கோங்க தா. அந்த கேமரா எடுக்கிறவங்கள ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே காட்டுமா. அப்போ இங்கே பார்த்து வாயை பார்த்துக்கோங்க, சும்மா காட்டுமா. பரவாயில்ல காட்டு. இந்த வாயை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதானே உங்களுடைய கேள்வி. பொதுவாக அந்த குண்டில மூளை வந்தவங்களுக்கு பன்னிக்கறி சாப்பிட்டா மூளை சௌரியமாகுமா? கட்டைக்கால் எப்படியோ ஒன்று தானே. பன்னிக்கறி சாப்பிட்டா மூளை சௌரியமாகும்னு சொல்லுவாங்க, இது ஒரு வைத்தியம். ஆனால் அந்த பன்னிக்கே மூளை வந்தால் எப்படி இருக்கா? உன் வாய் மாதிரி தான் இருக்கா. இனிமேல் வாயில் முத்தம் கொடுக்க தோணும். தனித்தனியாக குத்துனாத்தான் அவங்க திறமை என்னென்னு தெரியும். ஒன்று குத்துனா தெரியுமா? தனித்தனியாக ஆடுவோம். டே குறுக்கு கழுத வா, போய் ட்ரெஸ்ஸை ஊற்று போட்டு வா. சரி ட்ரெஸ்ஸை ஊற்றி போட்டு வேறு ட்ரெஸ்ஸோட வா. ட்ரெஸ்ஸை ஊற்றி போட்டு வரவா? ஆமாம், வேறு ட்ரெஸ் வாங்கிட்டு திறமையை காட்டணும்ல. ஆமாம் ஆமாம். அப்போ பேண்ட் போட்டுவாமா? என்னப்பா காலையில் காசு கொடுக்க மாட்டாங்க, வேணாமா? தள்ளி போய் பேண்ட் போட்டுவாமா? ஆமாம், இவர் வந்து கழுவி விடுவார். புனிங்க காத்தியார ஏறாத மலமேல இழந்த வலுத்திருக்கு, இழந்த வலுத்திருக்க நான் ஏறி இளவாட கண்ணுகளா. என்ன வாட வருது? போச்சுல போயிடுச்சு. இதனையே போச்சுருக்கியா? நான் ஃபேண்டு போட்டு வர சொன்ன புள்ள அடி மாங்குளத்து மலை மேல மயில் முடுங்க வந்தவளா. சாரி மயிலூரங்க. மயிலோரத்தம் சின்னவளா, மயிலோரத்தம் சின்னவளா. பாறையில நான் இருந்து பங்காளி எங்க வரியா? போட்டு சீக்கிரம் வந்துரு. பாடுகுரல் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா.